சவுதி அரேபியாவில் வேலை செய்யற 27 லட்சம் இந்தியர்களுக்கு ஒரு நல்ல செய்தி வந்திருக்கு. பல ஆண்டுகளா நடந்துகிட்டு இருந்த கஃபாலா முறையை முழுசா ஒழிச்சிடுவேன்னு சொன்ன சவுதி அரசோட அறிவிப்பு ஒரு வழியா நடைமுறைக்கு வந்திருக்கு. சவுதி அரேபியாவுல மொத்தம் 1,34,00,000 புலம்பெயர் தொழிலாளர்கள் இருக்காங்க. இதுல கிட்டத்தட்ட 27 லட்சம் பேர் இந்தியர்கள்னு சொல்லப்படுது. கேரளா, தமிழ்நாடு, ஆந்திரா, தெலங்கானா, உத்தரப்பிரதேசம், பீகார்னு பல மாநிலங்கள்ல இருந்து போய் சவுதியில வேலை செய்யறாங்க. வீட்டு வேலை, கட்டுமானம், ஹோட்டல், மருத்துவம், இன்ஜினியரிங்னு எல்லா துறைகள்லயும் இந்தியர்கள் இருக்காங்க. அவங்க அனுப்புற பணத்தை வச்சுதான் நிறைய குடும்பங்கள் இந்தியாவுல காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. கஃபாலானா என்னன்னு கண்டிப்பா கேள்வி வரும். 1950கள்ல அறிமுகமான இந்த முறைப்படி ஒவ்வொரு வெளிநாட்டு தொழிலாளியும் ஒரு உள்ளூர் முதலாளி கிட்ட கட்டுப்பட்டு இருப்பாங்க. அந்த முதலாளி கிட்டத்தான் தொழிலாளியோட குடியிருப்பு, வேலை, சட்ட உரிமை எல்லாத்துக்குமான அதிகாரம் இருக்கும். இந்த முறையால இந்தியர்கள் ஏராளமான கொடுமைகளை சந்திச்சாங்க. முதலாளிங்க பாஸ்போர்ட்டை பிடுங்கிடுவாங்க. அதனால இந்தியா திரும்பி வர முடியாது. சம்பளத்தை மாசக்கணக்கா தாமதப்படுத்துவாங்க. சில நேரம் கொடுக்கவே மாட்டாங்க. முதலாளியோட அனுமதி இல்லாம வேற வேலைக்கும் போக முடியாது. சவுதியை விட்டு வெளியே போக எக்ஸிட் விசா வேணும். அதுக்கு முதலாளியோட சம்மதம் கண்டிப்பா வேணும். சரி, இப்படி முதலாளி தப்பு பண்ணுனா போலீஸ் ஸ்டேஷன் இல்ல கோர்ட்டுக்கு போகலாமேன்னு கேள்வி வரும். அங்கதான் இருக்கு பெரிய அடி. போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னா கூட அதுக்கும் முதலாளியோட அனுமதி வேணும். இதனால சவுதியில இருக்க இந்திய தூதரகத்தை பாதிக்கப்பட்டவங்க அணுகிறது கூட பெரிய சவாலா இருந்துச்சு. உலக மனித உரிமை அமைப்புகள் எல்லாம் கஃபாலா முறைய நவீன அடிமை முறைன்னு கடுமையா விமர்சனம் பண்ணாங்க. இந்த தொழிலாளர் முறையத்தான் மாத்தி இருக்கு சவுதி அரசாங்கம். இனிமே சவுதி அரேபியா ஒப்பந்த அடிப்படையிலான வேலைவாய்ப்பு முறைக்கு மாறப்போகுது. இனி முதலாளியோட அனுமதி இல்லாமலேயே தொழிலாளர்கள் வேலையை மாத்திக்கலாம். மோசமான வேலை சூழல், குறைஞ்ச சம்பளம்னா உடனே வேறு வேலைக்கு மாறிடலாம். இது இந்தியாவை சேர்ந்த புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய அதிகாரமா பார்க்கப்படுது. இனி எக்ஸிட் விசாவோ முதலாளியோட சம்மதமோ தேவையில்லை. இந்தியா போகணும்னா எப்ப வேணாலும் போகலாம். குடும்பத்துல ஏதாவது அவசரம்னா கூட உடனே வரலாம். முதலாளி கூட ஏதாவது பிரச்சனைனா தொழிலாளர் நீதிமன்றங்கள்ல புகார் தெரிவிக்கிற வழிமுறைகளையும் உருவாக்கி இருக்காங்க. வேலைய மாத்திக்கிற உரிமை இருக்கிறதால திறமையான இந்தியர்களுக்கு முதலாளிங்க நல்ல சம்பளம் கொடுக்க வேண்டிய கட்டாயம் வரும். சுருக்கமா சொல்லணும்னா, புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு எந்த ஒரு அடிப்படை உரிமையுமே இல்லாத சமயத்துல முதல் முறையா எதிர்த்து கேள்வி கேட்கிற உரிமையை கொடுத்திருக்கு சவுதி அரசாங்கம். பஹ்ரைன், ஜோர்டான், குவைத், கத்தார்னு இன்னும் நிறைய வளைகுடா நாடுகள்ல கஃபாலா முறை நடைமுறையில தான் இருக்கு. சவுதிய முன்னுதாரணமா வச்சு மற்ற நாடுகளும் கஃபாலா முறைய மாற்றி அமைச்சா நிறைய தொழிலாளர்களோட வாழ்க்கை தரம் நிச்சயம் உயரும்.